இன்றைக்கு ஆண்டவர் மூன்றாவது ஒரு தலைப்பில் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு 2 வசனத்தின் அடிப்படையிலே நாம் மூன்றாவது ஒரு பாடத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 25, 26ஆம் வசனம். நான் எடுத்திருக்கிற அடிப்படையான வசனம் 26ஆம் வசனம். இன்றைக்கு நாம் இந்த வசனத்தை முதல்ல கேட்க போகிறோம். 2 மொழியிலையும் நாம் வாசிக்க கேட்டு நாம் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். Let's hear the scripture being read for us, only 2 verses. Acts of the Apostle chapter 16 verses 25 and 26. Let's hear what the scripture has got to say. But at midnight Paul and Silas were praying and singing hymns to God, and the prisoners were listening to them. Suddenly there was a great earthquake, so that the foundations of the prison were shaken, and immediately all the doors were opened and everyone's chains were loosed. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. நம்ம எல்லாரும் ஒரு பெரிய ஆமீன் சொல்லுவோம். வலது கையை உயர்த்தி ஆண்டவர் நாமத்திற்கு ஒரு ஆமீன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வசனம் நமக்கு சொல்லுகிறது, திடீரென்று very suddenly there was a great earthquake and everyone's chains came loose. Shall we say amen? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வேத வசனம் நமக்கு உரைக்கிறது, ஒரு பூமி அதிர்ச்சி. பிரியமானவர்களே, சங்கிலிகள் கட்டப்பட்டவர்கள் எல்லாருடைய கட்டுகள் உடைந்ததாம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது எப்போ நடந்துச்சு? பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளார கர்த்தரை இரவு வேளையிலே துதித்து கொண்டிருக்கும் போது இந்த அற்புதம் நடந்தது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் பெரியவர். சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற தலைப்பு என்ன? வாட் இஸ் த தீம் ஃபார் டுடேஸ் miracle night service? Theme for today, chains fall in worship. ஆராதனையில் சங்கிலிகள் அறுபடும் என்ற ஒரு தலைப்பை நாம் கற்றுக்கொள்கிறோம். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்கும் போது, சற்று முன்பு நாம் ஆராதித்தோம். இப்போ கூட தேவ சமூகத்தில் உட்காந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆராதிக்கிற இடத்துல என்ன நடக்குமாம்? சங்கிலிகள் உடைப்படும். எல்லாரும் என்னோடு கூட சொல்லுங்கள். ஆராதிக்கிற இடத்துல எல்லாரும் சொல்லுவோம், ஆராதிக்கிற இடத்தில் சங்கிலிகள் என்ன செய்யும்? உடையும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சங்கிலிகள் உடையும். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் பெரியவர். சொல்லுவோம் ஆமேன். அப்போ இன்றைக்கு நம்முடைய வேத பகுதி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 25, 26. அதில் நமக்கு திறவுகோல் வசனம் 26ஆம் வசனம். அல்லேலூயா. ஒரு பூமி அதிர்ச்சி, சங்கிலிகள் தெரிப்பட்டது. ஆமேன். There was an earthquake and every chain was loosed. So this is our key for today. இன்றைக்கு நம்முடைய திறவுகோல் இந்த அற்புத இரவு ஆராதனையிலே ஆண்டவர் கொடுக்கிற திறவுகோல். எந்த சங்கிலியில் நீ கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க துதியை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்கிறேன், ஆண்டவரே என்ன கட்டு? ஆண்டவரே உம் ஜனங்கள் என்ன கட்டில் இருக்கிறார்கள்? இன்றைக்கு என்ன கட்டில் நீ வந்திருக்கிறாய்? எது உன்னுடைய கட்டு ஆகும்? வாட் இஸ் த சர்ச் தட் ஹஸ் பவுண்ட் செயின் தட் ஹஸ் பவுண்ட் யூ? உன்னை கட்டின சங்கிலி என்ன? இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு கட்டில் நீ வந்து அமர்ந்திருக்கிறாய்?
இப்படி நான் யோசிக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் ஒரு சில யோசனைகள். சிலர் எப்படி கட்டப்பட்டிருக்கிறோம், கடன் என்ற ஒரு கட்டில் நம் கட்டுண்டவர்களாக இருக்கிறோம். அல்லது பொருளாதார வீழ்ச்சி, ஒருவேளை பணக்குறைவு நிமித்தமாக என்ன செய்வேன் என்று தெரியாமல் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தில் ஏவின சில கட்டுகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இதுவே உன்னுடைய கட்டாக இருக்கலாம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஒருவேளை ஃபோனோகிராஃபி அல்லது ஆபாச படங்கள், நான் இதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் இதுக்கு அடிமை ஆகக்கூடாது என்று எண்ணுகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் நான் அகப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார், அவருடைய பிள்ளைகள் அவரை துதிக்கும் போது இந்த கட்டு எல்லாம் உன்னை விட்டு உடைந்து போகும். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க பழைய காலத்தின் ஏதோ ஒரு சம்பவம், நீ செய்த ஒரு தப்பு, அந்த தப்பின் விட்டு நீ கடந்து வந்துட்ட, ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஆனாலும் அந்த கடந்த நாட்களிலே நீ செய்த அந்த தப்பின் அந்த எண்ணம், ஒருவேளை உன்னுடைய மன உறுத்துதல் உன்னை உறுத்தி கொண்டே இருக்கிறபடினாலே அதை விட்டு நீ இன்னும் வெளியில் வராமல் இருக்கிறாய். ஏதோ ஒரு கட்டு, ஏதோ ஒரு பாவம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாவம், அதுக்கு நீ அடிமைப்பட்டாய், அதில் நீ அகப்பட்டு கொண்டாய். அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் நீ செய்தாய், இன்றைக்கு வரைக்கும் அதில் இருந்து உன்னால் மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. கர்த்தரோ இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறார், இவைகள் தான் உன்னை கட்டி வைத்திருக்கிற சங்கிலி என்று சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரணத்தினால யார் மேலேயோ நீ கசந்திருக்கிறாய். நீ கசந்திருக்கிற இந்த கசப்பு, நான் கிறிஸ்தவன் தான், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் தான், ஆனாலும் இந்த கசப்பில் இருந்து என்னால் வெளியில் வர முடியவில்லை, என்னால் மீறி வர முடியவில்லை. இந்த கசப்பு, ஒருவர் மேலே ஏதோ ஒரு கசப்பு, அது உன் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உன் பிள்ளைகளாக இருக்கலாம், உன் பெற்றோர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தோராக இருக்கலாம், ஒருவேளை ஒரு காலத்தில் உன் சிநேகிதன் இன்றைக்கு உனக்கு பகையாய் நிற்கலாம். என் பிரியமான தேவனுடைய பிள்ளையை, நான் கிறிஸ்தவன் தான், ஆனாலும் இந்த கட்டில் இருந்து என்னால் மீறி வெளியில் வர முடியல என்று நீ கலங்கி கொண்டு இருப்பாய் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்ய போறேன்னா உன்னை விடுவிக்க போறேன். அல்லேலூயா. நான் என்ன செய்ய போறேன், உன்னை விடுவிக்க போறேன். இன்னொரு காரியம் கூட கர்த்தர் எனக்கு ஒரு எண்ணம் கொடுத்தார். ஒருவேளை நீ செய்து கொண்டிருக்கிற வேலை, அல்லேலூயா, ஆண்டவர் எப்படி எனக்கு ஒரு எண்ணம் கொடுத்தாருன்னா, அவர் சொல்லுகிறார், சிலர் நீங்கள் செய்கிற வேலை அதில் உங்களுக்கு திருப்தி இல்லை, ஆனால் நீங்கள் வேலை செய்து ஆக வேண்டும், வேறு வேலைக்கு எப்படி போவேன் என்ற ஒரு பயம், இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது எப்படி தெரியல, அதனால் நீ வேலை செய்கிறாய், சம்பளம் எடுக்கிறாய், ஆனால் அதிருப்தியான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். திருப்தி இல்லாத ஒரு வாழ்வு. ஹல்லேலூயா. திருப்தி இல்லை, அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீ அகப்பட்டிருந்தாலும் உன்னை விடுவிக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். இது தான் உன்னுடைய சங்கிலி, இது தான் நீ கட்டப்பட்டிருக்கிற ஒரு இருள் வாழ்வு. ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நீ நல்ல ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறாய், நீ இன்றைக்கு என் சமூகத்திலே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறபடியினாலே நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னா உன்னை விடுவிக்க போகிறேன். அந்த சங்கிலி தெரிப்பட்டு போக போகிறது. வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னோடு கூட கவனியுங்கள். யெகோஷாபாத் ராஜா, யூதா தேசத்தின் ராஜா, the king of Judah. It was King Jehoshaphat. I want you to come with me to 2 Chronicles. 2 நாளாகமம் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 20ஆம் அதிகாரத்திலே ஒரு சில காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். I want to pick up a few thoughts for you for the day. Jehoshaphat was the king of Judah.
ஜெகோஷாபாத் ராஜா யூதாவின் ராஜாவாக இருந்தார். அந்நாளிலே ஒரு சம்பவம், 3 ராஜ்யங்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது 3 ராஜ்யங்கள். எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம். If you will go to 2 Chronicles chapter 20, I want you to look at a couple of verses, very particularly verse 1 and 10. வசனம் 1ஐயும் 10ஐயும் நீங்கள் கவனித்து பார்க்கும்படி உங்களை அழைக்கிறேன். வசனம் 1 சொல்லுகிறது, ஆமோன் மோவாபியர். அல்லேலூயா. 10வது வசனத்தை வாசிங்க கேட்போம். 10ஆம் வசனம். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயர், மலை தேசத்தினுடைய சீமைகள் வழியாய். சீயர் யார்? இவங்களா மலை தேசத்தார்கள். அப்போ யார் இந்த யூதாவுக்கு விரோதமாய் வருகிறது? 3 தேசங்கள், ஆமோன், மோவாப், சேயர் என்று சொல்லப்படுகிற மலை தேசத்தார். இந்த 3 குழு ஒன்றாக இணைந்து யாருக்கு விரோதமாக வருகிறார்கள்? யூதாவுக்கு விரோதமாக வருகிறார்கள். யார் யூதா? தேவனுடைய ஜனங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம ஆவிக்குரிய விளக்கம் கொடுக்கணும்னா, சாத்தான் படை விரித்து யாருக்கு விரோதமாக வருகிறான்? ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறான். அல்லேலூயா. நம் பாட்டெல்லாம் பாடுறோம், உனக்கு எதிராய் வருகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு விரோதமாக வருகிற ஆயுதங்கள் வாய்க்காது. நாவல உச்சரிங்க பார்க்கலாம். எனக்கு விரோதமாக வருகிற ஆயுதங்கள் வாய்க்காது. எனக்கு விரோதமாக வருகிற அம்புகள் வாய்க்காது. இப்படி தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், யூதாவின் தேசத்துக்கு விரோதமாக 3 ராஜ்யங்கள் படை விரித்து வருகிறது. அல்லேலூயா. அப்போ நாம் பார்க்கிறோம், இப்படி ராஜ்யங்கள் படை விரித்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வரும்போது நம்ம என்ன செய்வோம்? யாரும் நமக்கு விரோதமாக வந்துட்டா நம்ம உடனே சோர்ந்து போவோம், பயந்து போவோம். என்ன செய்வோமோ என்று யாரையாவது கூப்பிட்டு ஆலோசனை கேட்போம். நாம் என்ன செய்வோம்? யாராவது நம்ம கூட நிற்பாங்களா? நமக்கு சாதகமாக இருப்பாங்களா? இப்படி நாம் என்ன செய்வோம்? அலை மோதுவோம். அல்லேலூயா. இவர் ராஜாவாக இருந்தபடியினாலே இவர் அப்படி செய்திருக்கலாம். மற்ற ராஜ்யங்களை, இஸ்ரவேலை ராஜாவை கூப்பிட்டிருக்கலாம். இவர் அருகில் உள்ள மற்ற ராஜாக்களை கூப்பிட்டு நீங்கள் என்னோடு இணைவீங்களா என்று சொல்லி இவன் தன்னோடு இணையக்கூடிய ராஜ்யங்கள், ராஜாக்களை, பிரபுக்களை நாடி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கேளுங்கள். 3ஆம் வசனம் வாசிக்க நாம் கேட்போம். வசனம் 3. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. நல்ல கவனிங்கள். வேதம் சொல்லுகிறது, யோசபாத் இப்படி கேள்விப்பட்ட போது பயந்து, வாசியுங்கள், கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கு உபவாசத்தை கூறுவித்தான். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். உங்கள் வேதம் இருக்கும்னா அந்த 3வது வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ள வேண்டும். ராஜா உடனே போய் மற்றவர்கள் உதவிய நாடில் ராஜா என்ன செய்தானோ, அவனுடைய தேசத்தார்கள் யூதா முழுவதும் ஒரு உபவாசத்தை கட்டளையிட்டு தேவனுக்கு பயந்து தேவ சமூகத்தை அல்லது தேவனுடைய முகத்தை நாடினான். எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். யாரை நாடினாலும் அது தற்காலிகம், ஆனால் கர்த்தரை நாடினால் அது நீடிக்கும். ஆமேன். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாட்டு எழுதின அருமையான தேவதாசன் எழுதி, எனக்கு குறை இல்லையே, எனக்கு குறை இல்லையே. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன இல்லை? குறை இல்லை. சத்தமாக சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன இல்லை? குறைவு இல்லை. ஆமேன் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, பெரியவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. வேத வசனத்திற்கு பாருங்க, ஆண்டவர் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நாம் அடிக்கடி சொல்லுவோம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் எனக்காக வழக்காடுவார், ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார், ஆண்டவர் என்னுடைய சுமைகளை அவர் நிச்சயமாய் சுமந்து அவர் எனக்கு உதவுவார். அல்லேலூயா. வசனம் 17 கேளுங்கள். வசனம் 17 இப்படியாய் சொல்லுகிறது, கேட்போம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள். நாளுக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? அவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. தீர்க்கதரிசியான ஜஹாசியேல் என்று சொல்லப்படுகிறது. வசனம் 14-15 கவனியுங்கள். அங்கே வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தீர்க்கதரிசியானவன் முன்குறித்து இந்த யுத்தம் வரப்போதுன்னு தெரிஞ்சு அவன் கட்டளை அவன் அறிக்கை செய்கிறான், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. கேட்போம் வசனத்தை. அல்லேலூயா. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகாரியாவின் புத்திரன் யகசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரன் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினான். அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. யுத்தம் உங்களுடையது அல்ல, இது யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். எனக்கு எதிராய் வருகிற ஆயுதங்கள் என்ன செய்யாது? வாய்க்காது. சத்தமா அல்லேலூயா. எனக்கு எதிராய் வருகிற ஆயுதங்கள் என்ன செய்யாது? வாய்க்காதே, வாய்க்காது. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சங்கிலிகள் நிச்சயமாய் தெரிபடும். வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? 22-23 வசனத்துக்கு போனீங்கன்னா அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். முகாப், சீர், மலை தேசத்தார்கள், அம்மோனியர்கள், அவர்களை ஆண்டவர் வேரோடு பிடுங்கி போட்டுட்டார். அல்லேலூயா. உன் பிரச்சனைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பதில் கொடுக்குற ஆண்டவர் அல்ல, உன் பிரச்சனையை வேரோடு பிடுங்கி போடுற ஆண்டவர். அல்லேலூயா. என்ன தெரியுமா செய்தாராம்? அந்த 3 ராஜ்யமும் ஒன்றுக்கு ஒன்று அடித்து கொண்டதான். அல்லேலூயா. கேட்போம் வசனத்தை 22-23 நாம் வாசிக்க கேட்போம். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணிதுனா அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தரே எழும்ப பண்ணார். ஆமென் சொல்லுங்க. அவங்க நண்பர்களாய் சேர்ந்து வந்தார்கள், ஆனால் அவர்களை பகைக்கிறவர்களாக மாற்றிட்டார். அல்லேலூயா. அவர்களே ஒருவருக்கு ஒருவர் பகைத்து கொண்டார்கள் என்று வேத வசனம் நமக்கு. அவர்கள் பிரியமானவர்களை அப்படியாக அடிக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், துண்டிக்கப்பட்டார்கள், வெட்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக வருகிற எந்த சத்துருவும் வெட்கப்பட்டு போவான். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ரிச்சர்ட் உம்ராண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான தேவதாசன் குறித்து நான் அடிக்கடி பேசுவது உண்டு. ஏன்னா நான் அவரை நேரடியாக, அவரையும் அவருடைய துணைவியார் சப்ரீனா என்ற அவருடைய மனைவி 2 பேரையும் நான் கல்லூரியில் படித்த நாட்களில் பார்த்தேன். ஆமேன். அவர்கள் பேசுவதை கேட்டேன். ருமேனியா தேசம் அது கம்யூனிஸ்டாக இருந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அப்போது அவரும் அவருடைய மனைவியும் துன்புறுத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. பயங்கர பாடுகளை எல்லாம் கடந்து போனார்களாம். எதற்காக? ஏதோ தப்பு செஞ்சுட்டு பாடுகளே அல்ல. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் பல இடங்களில் கேள்விப்படுறோம். அவர்கள் தப்பு செய்ததற்காக சிறையிருப்பில் இல்லை,
தப்பு செய்ததற்காக பாடுகள் படலை, அவர்கள் கிறிஸ்தவர் என்றபடியினாலேயே பாடுகளை கடந்து போகிறதை நாம் கேள்விப்படுறோம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்றபடியினாலே. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீயும் கூட உன் வேலை இடத்துல பாடுபட்டு இருக்கலாம். நீ கிறிஸ்டியன் என்று சொன்னபடியினாலே உன்னை தூஷிக்கிறவர்கள் இருக்கலாம், உன்னை துன்புறுத்துகிறவர்கள் இருக்கலாம், அது பக்கத்து வீட்டில் கூட இருப்பார்கள். பிரியமானவர்களே, யாராக இருந்தாலும் கர்த்தர் என்ன தெரியுமா செய்யக்கூடியவர்? உன் பேரை பெருமை பாராட்டக்கூடிய தேவன். ஆமென் சொல்லுங்க. ரிச்சர்ட் உம்ப்ரான் பாடுபட்டாரன் எதற்காக? கிறிஸ்தவன் என்றபடியினாலே. அவருடைய மனைவியை நிறையா கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்களாம். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. எப்படியெல்லாம் துன்பப்பட்டார்கள் தெரியுமா? தனிமையாக பல நாட்கள் அவர்களை தனிமையாக ஒரு சின்னோண்டு அறையில் விட்டு விடுவார்களாம். படுக்கலாம் முடியாது, நின்று கொண்டே தான் இருக்கணும். பல நாட்களுக்கு இப்படி விட்டு விடுவார்களாம். இருளான அறைக்குள்ளார விட்டு விடுவார்களாம். பல நாட்கள் இருளான அறைக்குள்ளே கிடப்பாங்களாம். பல நாட்கள் உணவு இல்லாமல் கிடப்பாங்களாம். பல நாட்கள் பிரியமானவர்களே, ஒரு லவுட் ஸ்பீக்கர் ஒன்றை போட்டு கம்யூனிஸ்ட் இஸ் குட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே வார்த்தையை பல நாட்களுக்கு தங்கள் செவியிலே தொனிக்க வைப்பார்களாம். அல்லேலூயா. நிறையா பேர் மூளை குழம்பி போய் இப்படியெல்லாம் பாடுகளை கடந்து போனார்கள். ஆனால் ரிச்சர்ட் உம்ப்ரான் பிரியமானவர்களே, அவரும் துணைவியாரும் சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி இந்த பாடுகளை எல்லாம் மேற்கொண்டு வந்தோம். அல்லேலூயா. எப்படி பாடுகள் எல்லாம் மேற்கொண்டு வந்தோம். நிறையா பேர் விசுவாசத்தில் தளர்ந்துருவாங்க. நீங்கள் இருக்கீங்களா? ஒரு சின்ன பிரச்சனை வந்தாக்க கூட உடனே ஆண்டவரை தூஷிக்க, ஆண்டவரை நம்பி இருந்தேனே, ஏன் ஆண்டவரை என்னை கைவிட்டீங்க, ஏன் ஆண்டவரை எனக்கு இவ்வளோ பிரச்சனை, இப்படியெல்லாம் நீங்கள் ஆண்டவரை நிந்திக்கிறவங்களா இருக்கிறீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை யோபை பாருங்க, பாடு வரும்போது கர்த்தரை அண்டி கொண்டான், பிடித்து கொண்டான். அல்லேலூயா. நல்ல ஈவுகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற தெரிந்த நாம் தீங்கை அனுபவிக்க கூடாதோ என்று யோபு உரைத்தார். ஆமேன் சொல்லுங்க. பிரியமானவர்களே, ரிச்சர்ட் உம்ப்ரான் விசுவாசத்தில் தேறினாராம். கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் ஆச்சரியப்பட்டார்களாம். இவளாலாம் இவனை நிந்தித்தோம், இவன் முகம் பிரகாசிக்கிறதே, இவன் வித்தியாசமாய் இருக்கிறானே. அநேகர் இந்த ரிச்சர்ட் உம்ப்ரான் செய்கிற அந்த தனி அறையிலையும் அல்லது தனியாய் நின்று கொண்டு உணவு இல்லாமல் பல நிந்தைகளை கடந்து போகும்போது அவர் செய்த ஜெபம், அவர் செய்த துதி, இவைகளை அவர்களை துன்புறுத்தினவர்கள் கேட்டு கூட ரட்சிக்கப்பட்டார்களாம். வலது கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் பிரியமான தேவ பிள்ளையே, இயேசு உங்களை நேசிக்கிறபடியினாலே உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆமேன் சொல்லுவோம். வாருங்கள், இன்னைக்கு இந்த 2 வசனத்தில் ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். Only in these 2 verses, in Acts of the Apostle chapter 16 verses 25 and 26, we are going to learn 3 thoughts for the day. ஒரு 3 காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுக்க போகிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் காரியமாய் வசனம் 25 வாசிக்க நாம் கேட்க போகிறோம். வாசியுங்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, இருளான வேளையிலே, நடு ராத்திரியிலே, இருளான வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை ஆராதனை செய்தார்கள், துதித்தார்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தரை என்ன செய்தார்கள்? ஆராதித்தார்கள். எப்போ? இருளான வேளையிலே. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். சில மேல் வசனத்தை கவனிக்க போகிறோம். இவர்கள் எந்த நிலையிலே இருளா அல்லது ராவேலிலே கர்த்தரை துதித்தார்கள்? அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில்? வசனம் 22, 3, 4 சீக்கிரமாக வாசிங்க, கேட்போம். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். கவனியுங்கள், ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். எதனால? அவங்க இயேசு என்ற சுவிசேஷத்தை உரைத்தபடியினாலே ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள்.
அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும், அதிகாரிகள் அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து போட்டு, எங்க நடக்குது இதெல்லாம்? எல்லாரும் மத்தியிலும் நடக்கிறது. ஏன்? இயேசுவின் நாமத்தை உரைத்தபடியினாலே. அல்லேலூயா. அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போட்டு அவர்களை அடிக்கவும் சொல்லி, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு, இதெல்லாம் எங்க நடக்குது? பப்ளிக்ல நடக்குது. அல்லேலூயா. அதிக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். சிறைச்சாலையில போட்டு விட்டார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம காட்சி யோசிச்சு பார்க்கணும். 4 பேர் மத்தியில் அவங்க சட்டையெல்லாம் கிழித்து அவங்கள அடின்னு அடித்து சிறைச்சாலைக்கு அன்போடு கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்படின்னா இழுத்து கொண்டு போயிருப்பார்கள். இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? தெருவில் நடந்தது. அல்லேலூயா. எதனால? இயேசுவுடைய நாமத்தை உரைத்தபடியினாலே. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர்களை சிறையிருப்பிலே போடும்படி காவலாளர் கையில் ஒப்பு கொடுத்தார்கள். இப்ப காவலாளர் என்ன செய்கிறான்? வாசிக்க கேட்போம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து, அவன் என்ன செய்தான்? இப்படிப்பட்ட அவன் அதிகாரத்தை பெற்றபடியினாலே அவர்களை தூக்கி உள்காவல். அல்லேலூயா. அப்படின்னா சிறைச்சாலையிலே உள்பகுதியிலே அல்லேலூயா அவர்களை அடைத்து போட்டான். இன்னும் என்ன செய்தான்? கேளுங்கள். அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். அவர்களுடைய கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கால் கை எல்லாம் கட்டப்பட்டவர்களாக சிறைச்சாலையின் உள்பகுதியிலே அவர்கள் போடப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. சில பேர் நம்ம அவமானம் பல காரணத்துக்கு அவமானப்படுறோம். யாரோ நம்மளை திட்டி விடுறார்கள் பப்ளிக்கில். அல்லேலூயா. எவ்வளோ கோபம் வருது. பப்ளிக்கில் என்னை திட்டான், பப்ளிக்கில் என்னை அசிங்கப்படுத்திட்டான், என்னை இப்படியாக பேசிட்டான், எனக்கு நேராக கையை ஓங்கிட்டான். அல்லேலூயா. என்னை குத்திட்டான். எவ்வளோ கோபம் வருது நமக்கு. ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த பவுலும் சீலாவும் இயேசுவின் நாமத்தை உரைத்தபடியினாலே அவர்கள் பாடுகளை படுகிறார்கள், அவமானத்தை படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், சட்டை கிழிக்கப்படுகிறது. காவலில் போட சொன்னால் காவலின் உள் பகுதியில் அவர்கள் கால்கள் கட்டப்பட்டவர்களாக போடப்பட்டிருக்காரு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்திருக்கும். பயங்கர காயம், பயங்கர இரத்தம் அல்லேலூயா பீறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் நடு ராத்திரியிலே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். கைகள் ரெண்டையும் உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் எப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தரை துதிக்கிறார்கள்? துன்புறுத்தப்பட்ட நேரத்தில், அவமான நேரத்தில். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆமென். எல்லா நேரத்திலையும் நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. பவுல் சொன்னார், நான் வாழ்ந்திருப்பேன், தாழ்ந்தும் இருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, நம்ம வாழ்ந்திருக்க தெரியும், ஆனால் தாழ்ந்திருக்க தெரியுமா? தாழ்ந்திருக்க தெரியுமா? பிரியமான தேவ பிள்ளையை, பவுலும் சீலாவும் தாழ்த்தப்பட்ட போது கூட கர்த்தரை அண்டிக் கொண்டார்கள், கர்த்தரை துதித்தார்களாம். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அங்க வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபித்து, வசனம் 25 சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே அவர்கள் கர்த்தரை துதித்து அவர்கள் பாடினார்கள். ஆமென் சொல்லுவோம். யார் கேட்டுட்டு இருந்தாவா? சிறைச்சாலையின் கைதிகள் கேட்டுக்கொண்டு, நிறையா மற்றவங்களாம் இருக்காங்க. ஆமென். கைதிகள் இருக்காங்க, எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆமென். ஸோ நம்பர் 1 நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோன்னா, வர்ஷிப் இன் த டார்க். ஆமென். இருளில் ஆராதனை. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இருள் என்று சொல்லும்போது
அது பிரியமானவர்களே, இன்றைக்கி இதோ பாருங்க, இப்போ நம்ம இப்போ மணி 9:10 ஆகுது. நம்ம இருளான ஒரு நேரம், அல்லேலூயா, ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போனால் படுக்கிற ஒரு நேரம், இது இருள். ஆமேன். ஆனால் பிரியமானவர்களே, இன்னொரு ஆவிக்குரிய ரீதியின் ஒரு இருள், அல்லேலூயா, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆமேன் சொல்லுங்க. darkness can be on the spiritual realm and on the physical realm. It is dark now, it's 9:20, but and then you also talk about the spiritual darkness. Shall we say amen? பவுலும் சீலாவும் அவர்கள் ராவேளையிலே அவர்கள் கடந்து போகிறார்கள். உண்மையிலே அது இரவு வேளை. இரண்டாவது பிரியமானவர்களே, அவர்கள் ஆண்டவர் நாமத்தை சொன்னபடியினாலே இருளில் தள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, என்ன இருளை நீ கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்னைக்கு நீ கர்த்தரை உண்மையோடு தொழுது கொள்வாய்னா, இந்த கூட்டம் முடியும் போது நீ ஒரு நிமிஷம் ஆண்டவரை தேடுவேனா, ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிப்பேனா, உன் இருள் வாழ்விலே அவர் ஒளியை வீச வல்லவராக இருக்கிறார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன் இருளான வாழ்வுக்கு பதில் என்ன தெரியுமா? உன் நாவில் புறப்பட வேண்டிய துதி. அல்லேலூயா. சினிமா பாடலுக்கு அதிக இடம் கொடுக்கிறேன்னா அதுவே உன் வாழ்க்கையின் கட்டுக்கு காரணமாக இருக்கலாம். ஒருவேளை பலவிதமான உலக பாடலுக்கு இடம் கொடுக்கிறாய், அதில் தான் நீ களி கூறுகிறாய். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணு, ஒரு தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, நான் உம்மில் களி கூறுவேன், ஆண்டவரே உம்மை அண்டிக் கொள்ளுவேன், ஆண்டவரே உம்மை சார்ந்து கொள்ளுவேன். இப்படி நீ கர்த்தரை சார்ந்து கொண்டனா ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. ஆசாப் என்ற சங்கீதக்காரன் அல்லது இசைக்காரன் 77ஆம் சங்கீதத்தை எழுதினார். ஆசாப். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 77 வசனம் 1-2 இப்படியாய் அவர் சொல்லுகிறார். கேட்போமா? அந்த வசனத்தை கேட்போம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என்னை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரியா? வசனம் சொல்லு. I cried out to God for help. I cried out to God to hear me. When I was in distress, I sought the Lord at night. I stretched out untiring hands and I would not be comforted. Shall we say amen? என் பிரியமான தேவ பிள்ளையை, கர்த்தர் உன்னை ரொம்ப நேசிக்கிறபடியினாலே இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட இருளாக இருந்தால் ராவேலையிலே கர்த்தரை தேடுது. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கர்த்தரை என்ன செய்வான்? கண்டடைவான். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரை தேடு. ராவேலையில் எல்லாம் அமைதியாக இருக்கும்போது, எல்லாம் முடித்துட்டு நீ இளைப்பாறுதல் அடைய போகிற டைமில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியத்தையும் மூன்றாவது காரியத்தையும் வசனம் 26 கவனிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம 2 பாகமாக பிரித்து 2 காரியம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் பாகத்தை வாசியுங்கள். சடிதியிலே சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. நல்லா கவனிங்க. சடுதியில், சரியா, பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. போதும். கதவுகள் எல்லாம் திறந்தன என்று வசனம் சொல்லுது. அது வரைக்கும் வைத்துக்கொள்வோம். சரியா? பூமி அதிர்ச்சி, கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. எப்போ இது நடக்குது? இரவுல பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கும் போது உடனே நடக்குதுங்க. உனக்கு உடனே நடக்கும் ஒரு அற்புதம். ஆமேன். இன்னைக்கு உன்னை அபிஷேகம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணு. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி உங்கள் சமூகத்தில் உட்காந்துறேன்னு உட்காந்துரு. கர்த்தர் தான் உனக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம முதல்ல என்ன திரும்ப கற்றுக்கொள்கிறோம்? நமக்கு ஆராதனை காரியங்கள், ஆராதனை செய்யும்போது காரியங்களை அசைக்கிறது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. worship shakes things
என்று நாம் பார்க்கிறோம். ஆராதனை நீங்கள் செய்யும்போது எதுவாக இருந்தாலும் அது அசையும். ஆமேன். எத்தனை பெரிய சாத்தானுடைய கட்டாக இருந்தாலும் அசையும். ஐயோ, இந்த பாடி ரொம்ப நாளாக நான் பட்டுட்ருக்கிறேன், சாத்தான் பிடியில் ரொம்ப நாளாக பிடிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை கலங்கி கொண்டிருக்கிறீங்கன்னா ஒரு இமைப்பொழுதலை ஆண்டவர் அசைச்சிடுவார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிற சட்டதியில் ஒரு பூமி அதிர்ச்சி வந்ததான். அசைவை பண்ண கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை. சரியா, சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, நாங்கள் ஆண்டவர் தானே துதித்து கொண்டிருந்தோம், சுவிசேஷம் தானே சொல்லிட்டு இருந்தோம், இப்போ பாருங்கள் எங்கள் பாட அப்படின்னு சொல்லி பவுலும் சீலாவும் ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்துட்டு இருக்குல்ல. நீங்கள் யாராவது முறுமுறுக்கிற ஒரு குணம் கொஞ்சம் வந்துருச்சுன்னா போதுங்க, உடனே முறுமுறுத்துதல் தான். கொஞ்சம் கூட உங்களால் ஒரு சின்ன பாடக்கூட சுமக்க முடியாத ஒரு 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 சூழ்நிலை. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி சொல்கிறார், எல்லாத்தையும் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துரு, நல்லா ஜெபம் பண்ணு, நல்ல ஆண்டவரை துதி, நல்ல ஆண்டவருடைய பாடலை போட்டு கர்த்தரை துதிக்க கற்றுக்கோ. ஏன்னா துதியில் வல்லமை உண்டு. எல்லாரும் ஆமீன்னு சொல்லுவேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? கோரேஷ் ராஜாவுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு வேத வசனம், ஏசாயா 45ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா வசனம் 2-3 பார்த்தீங்கன்னா, ஐசையா சாப்டர் 45 verses 2 and 3 வாசிக்க கேட்போம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோலனாலவை செவ்வையாக்குவேன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. ஆமென். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். ஆமென். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உனக்காக வழக்காடுவார். நான் உனக்கு முன்னே போவேன், கோணலான பாதையை செவ்வைப்படுத்துவேன், இரும்பு தாழ்பாக்களை உடைப்பேன், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை உனக்கு தருவேன். ஆமீன். யாருக்கு? கோரேஷ் ராஜாவுக்கு. ஒரு அந்நியனுக்கே கர்த்தர் செய்வேன்னு சொன்னால் உனக்கு செய்ய மாட்டாரா? உனக்கு செய்ய மாட்டாரா? எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆமீன். உன் தலையெழுத்தையே மாற்றி போடுவார், உன் வரலாறை மாற்றி போடுவார். நீ தலை குனிஞ்சு கொண்டே இருந்து அப்படியாய் நெருக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை தூக்கி கற்பாறையின் மேலே நிறுத்தி உன் பாதத்தை உறுதிப்படுத்துவார். ஆமென். தேவன் பெரியவர். பிரியமானவர்களே, மூன்றாவது காரியமாய் அதே 26ஆம் வசனத்தின் 2வது பகுதி, சரியா, அங்கே வசனம் சொல்கிறது, and everyone's chains came loose அப்படின்னு வசனம் சொல்லுது. அந்த கடைசி பகுதி என்ன சொல்லுது? எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எல்லாருடைய கட்டும் கலண்டு போயிடுச்சான். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம கொஞ்சம் இதை புரிஞ்சு கொள்ளணும். எனக்கு ஆண்டவர் என்ன உணர்த்தினார் அப்படின்னா, பவுலும் சீலாவும் துதிச்சார்கள், அவர்களுடைய கட்டுகள் உடைந்தது அப்படி என்று அல்ல, எல்லாருடைய கட்டும். அப்படின்னா யார் கட்டுண்டவர்களாக இருந்தால்? சிறைச்சாலையில் உள்ள கைதிகள். அப்போ வேதம் சொல்லுகின்ற 2 பேர் ஜெபம் பண்ணினால, இந்த 2 பேர் துதித்ததுனால சிறை இருப்பில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் உடைஞ்சிச்சான். வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் மேலே பாயிற ஆசீர்வாதம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும். அதனால தான் ஒரு குடும்பத்தில் கர்த்தருடைய தலைவன் அல்லது தலைவி கர்த்தரை அண்டிக்கொண்டால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. புருஷனானவன் கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு பக்தி வைராக்கியம் உடையவனாக இருந்தால் அவன் மனைவி காக்கப்படுவார், அவள் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள். மனைவியானவள் பக்தியாக இருந்தால் கர்த்தர் காப்பார். ஆமேன். பிள்ளைகள் பக்தியாக இருந்தால் கர்த்தர் காப்பார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அப்போ வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. worship sets others free. Amen. ஆராதனை மற்றவர்களை விடுவிக்கிறது. அதான உண்மை. எல்லாருடைய சங்கிலிகளும் தெரிப்பட்டது என்று வேத வசனம் நமக்கே சொல்லி கொடுக்குது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. சரியா? இங்க வேத வசனம் நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, இவங்க துதிச்சிட்டு இருக்கிறதே எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஆண்டவர் என்னமோ செய்துட்டார் எல்லாரும் உள்ளத்தில், அதனால எல்லாரையும் விடுவிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடு கூட ஒரு வசனம் வாசிங்க. ஏசாயா 61 அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். போதும். இதே தான் இயேசு லூக்கா சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 18-19வது வசனத்திலே தேவ ஆலயத்திலே வாசித்தார். இது இன்று நிறைவேறினது என்று சொன்னார். எதற்கு இயேசு வந்தார்? கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்க. இன்னைக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபடியினாலே நம்ம எல்லாரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இன்னைக்கு நீ ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சுன்னா உன் சுற்றி இருக்கிற எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் பிரியமான தேவ பிள்ளைகளே, வாருங்கள் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவன் வந்திருக்கிறார். பின்மாரியின் அபிஷேகம்